ஜானி பெஸ்ட் அவுட் ஆன விதம் இருக்குல்ல, நல்ல ஸ்லோ ரன் லாக்கி பொசிஷன் அப்படியே மாட்டினாரு. லாக்கி கிட்ட இருந்து இவர் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு 140 150 போடுவார் லாக்கி. அவர் வந்து 130ல ஒரு ஸ்லோ ரன் போடுறாரு. அதுல அப்படியே பேர்ஸ் மாட்டினாரு. சூப்பர் கேட்ச் இவர் புடிச்சது. ஃபேஃப் டு பிளேசி புடிச்சது. அந்த கேட்ச் அவ்வளவு ஈஸியா அவரால் மட்டும் தான் காமிக்க முடியும். அதுக்கப்புறம் ரைலி ரூசோ அன்பார்ச்சுனேட்லி தொண்டையில ஒரு பால் அடி வாங்கினாரு. அடுத்த பால் அவுட். அவர் அந்த ஒரு பால் பொறுமையா ஆடி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் செட் பேக்கா இருந்துச்சு. பட் சஷாங்க் சிங்கோட ரன் அவுட்ல ரொம்ப குரூஷியல். என்னமா அடிச்சாரு விராட் கோலி அந்த த்ரோ. பாத்தீங்கல்ல, அதாவது டெக்னிக் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் டுவர்ட்ஸ் வராரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விலகுறாரு பால்ல இருந்து. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு கை நல்லா ஃப்ரீயா பால த்ரோ பண்ண முடியும். கை உங்களுக்கு ஒட்டி இருந்துச்சுன்னா அவ்வளவு ஃபுல் பவரா த்ரோ பண்ண முடியாது. சோ கொஞ்சம் அப்படியே சைடுக்கு போறாரு. பிக்அப் அண்ட் அக்யூரேட் த்ரோ. ஃபேண்டாஸ்டிக் ரன் அவுட். ஃபேண்டாஸ்டிக் ரன் அவுட். 2 டீமுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் நேத்திக்கு. இவங்க கேட்ச் மேல கேட்ச் மேல கேட்ச் விட்டாங்க. அவங்க இல்லாத சான்ஸை உருவாக்கி கேட்ச் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க.